Hi friends, welcome back to Manovicha Integrated Farming Channel. இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தில் என்னென்ன ரோஸ் செடி வச்சுருக்கோம், எங்கே வாங்கினோம், அதை எப்படிலாம் பராமரிக்கிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா ரோஸ் செடியும் மாதவரத்தில் இருக்க சென்னை கிரீன் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இதுதான் அந்த நர்சரியோட வியூ. ஸோ இங்கே வந்து நிறைய ரோஸ் செடி இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குது. ஸோ 20 rupees, 60 rupees, 120 rupees. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. நிறைய ரோஸ் வெரைட்டிஸும் இருந்தது. ஸோ 20 rupees வந்து சின்ன கவரில் இருக்க எல்லாமே வந்து 20 rupees. 60 rupees வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கவரில் இருக்கிறது. செடியும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். 120 rupees வந்து அந்த பிளாஸ்டிக் தொட்டியில் இருக்குது. நம்ம அதை வந்து ஒரு 1 month கிட்ட அந்த தொட்டிலேயே வளர்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா வேறு மண் கலவையில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து அங்கே இருந்தது. ஸோ இங்கே இருந்ததை நான் எல்லா ரோஸ் செடியும் வாங்கிட்டு வந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நர்சரியோட அட்ரஸ் கொடுக்குறேன். பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரோஸ் செடி வாங்குறதுக்கு. ஸோ நான் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து நான் என்னோடய க்ரோ பேக்கில் மாற்றி வச்சிட்டேன். இந்த க்ரோ பேக் எல்லாமே நான் கவர்மெண்ட் கிட்டில் வாங்கிட்டு வந்த க்ரோ பேக்ஸ் தான் எல்லாமே. ஸோ அதில் வந்து நான் மண் மிக்ஸ் பண்ணி எல்லா ரோஸ் செடியும் வச்சிட்டேன். நான் டோட்டலாக ஒரு 6 செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்த எல்லாமே வந்து 60 rupees ரேஞ்சில் இருந்த ரோஸ் செடி. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து 20 rupeesல வாங்கிட்டு வந்து வளர்த்துருந்தேன். அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ அதில் இருந்த செடி எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ வந்து 60 rupeesல ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வியூ. ஸோ இங்கே வந்து நான் எல்லா செடியும் வந்து ஒன்றா வச்சு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ப்ரீவியஸாக வந்து 9x9 க்ரோ பேக்கில் தான் செடி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் 12x12 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒவ்வொரு செடியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் ரோஸு. ஸோ இது வந்து ஒரே கிளை மட்டும்தான் இருந்தது. பட் அதோட வேரும் அதோட காம்பும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த ரோஸை செலக்ட் பண்ணேன். ஸோ நான் வாங்கிட்டு வரும்போதே ஒரு மொட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மொட்டு வச்சுது. பூ கலரும் வந்து நல்லா இருந்தது. இந்த செடியில் நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இது வரைக்கும் நியர்லி ஒரு 5 ரோஸ் பூத்து இருக்கும். பூ எல்லாமே வந்து நல்லா பெருசாக தான் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு எல்லோ ரோஸ். இது வந்து டபுள் ஷேடடாக இருந்தது, பிங்க் வித் எல்லோ. ஸோ இதுவும் பார்க்க நல்லா இருந்தது. பட் அவ்வளோ கிளைலாம் விட்டுல. ஆனால் வேர் பகுதியும் அந்த கிளை இருக்க பகுதியும் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்டு லைட்டாக துளிர் விட்டுருந்தது. ஸோ அதனால நான் இந்த செடியை செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுலேயும் வாங்கிட்டு வரும்போதே ஒரு சின்ன மொட்டு இருந்தது. அந்த மொட்டு நல்லா பூத்து பெரிய பூவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெட் கலர் ரோஸ். ஸோ இதுவும் வந்து காம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தது. வேர் பகுதியும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ரோஸையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுலேயும் பூ மொட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ ரோஸ். இதுவும் டபுள் ஷேடட் தான், எல்லோ வித் பிங்க்கு. ஸோ நான் வாங்கிட்டு வந்ததுலேயே இந்த ரோஸ் செடி தான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டு. ஏன்னா இது நான் வாங்கிட்டு வரும்போது இவ்வளோ பெரிய செடியாக இருந்ததான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 2-3 கிளை தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் வாங்கிட்டு வந்து ஒரு 3 months தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே சுற்றி நிறைய கிளைங்க பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளையிலையும் வந்து ஒரு பூ வருதுன்னா அது வந்து 5 மொட்டாக வரும். அந்த 5 மொட்டும் பூத்து ஒரே டைமில் நல்லா அழகாக இருக்கும் இந்த ரோஸ் செடி பார்க்கவே. இதில் இருக்க ரோஸ் வந்து ஒரு 2 or 3 days விட்டுட்டோன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் மாறிடுது. ஃபுல் எல்லோவும் போயிட்டு ஃபுல்லாக பிங்க் ஆகிடுது. இந்த ரோஸ் வாங்கிட்டு வந்த ஒரு 3 monthsல நியர்லி ஒரு 20-25 பூ கிட்ட பூத்துருச்சு. ஸோ இது நல்லா பூத்துட்ருக்கு இப்போது. நெக்ஸ்ட்டு இந்த பிங்க் கலர் ரோஸு. ஸோ இது வந்து பார்க்கவே அழகாக இருந்தது, இந்த ரோஸ் கலர் பார்க்கவே. இதுவும் வாங்கிட்டு வரும்போதே ஒரு மொட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு 2-3 மொட்டு வந்து பூ பூத்துது. இதுவும் வந்து ஓரளவுக்கு இப்போது துளிர் விட்டு நல்லா வந்துட்டுருக்கு. ஃபைனலாக இந்த ரோஸ் செடி. ஸோ இதுவும் பிங்க் கலர் தான். இது வந்து மொட்டு மாதிரி வரும். மொட்டு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து நல்லா பூத்து இந்த மாதிரி பெருசாகிடுது. ஆனால் இது வந்து பன்னீர் ரோஜா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்மெல் வரல. பட் டிஃப்ரெண்ட் ஸ்மெல் நல்லா இருக்குது.
ஸோ இந்த பூவும் நல்லா பூத்துட்ருக்கு. இது வந்து 20 ருபீஸ்ன்னு தான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கிளை தான் இருந்தது. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கிளை வந்து அந்த கிளையிலேருந்து பூத்த பூ தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ் செடிக்கு என்னென்னலாம் பராமரிப்பு வேலை பார்த்தோன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து போன் மில். போன் மில் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கையளவுக்கு போட்டு விட்டேன். இதை நான் வாங்கிட்டு வந்து செடியை வந்து இந்த தொட்டியில் மாற்றினதுக்கப்புறம் போட்டு விட்டேன். ஸோ கொஞ்சம் பூவும் நல்லா வரும்ன்றதுனால இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு மண்புழு உரம். ஸோ நான் ஆல்ரெடி மண்புழு உரம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நான் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டு விட்டேன். நான் அந்த செடியை வாங்கிட்டு வந்து பிளாஸ்டிக் கவர்லேருந்து க்ரோ பேக்கு மாற்றினதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு ஒவ்வொரு ரோஜா செடிக்கும் நான் இந்த மண்புழு உரத்தை போட்டுட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் செடி நல்லா வந்துட்டு இருந்தது, பூவும் நல்லா பூக்குது இது போட்டதுனால. அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து பஞ்சகாவியம் வந்து ஒவ்வொரு செடிக்கும் நான் தெளிச்சு விடுவேன். ஸோ தோட்டத்தில் இருக்க எல்லா செடிக்குமே ஊற்றும்போது இந்த ரோஸ் செடிக்கும் சேர்த்து நான் ஊற்றி விட்டுருவேன். இந்த லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக ரோஸ் செடியை வந்து நல்லா பராமரிச்சுட்டு வரதுனால நிறைய புது புது கிளையும் விட்டுருக்கு, மொட்டும் நிறைய வச்சுருக்கு. ஸோ ஸ்பெஷலி அந்த எல்லோ கலர் செடி தான் வந்து ஹைலைட்டு. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு கிளையிலையும் வந்து ஒரு 5 மொட்டு வரும். இப்பயும் வந்து அதில் வந்து ஒரு 10 மொட்டு கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன கிளையும் புதுசாக விட்டுருக்கு, அதிலிருந்தும் நிறைய மொட்டு வரும். இந்த செடி வந்து கொஞ்சம் நல்லா துளுத்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. இதை நான் வாங்கிட்டு வரும்போது ஒரே ஒரு கிளை தான் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஒரு புது கிளை விட்டு அதிலேருந்து ஒரு மொட்டு வந்து நல்லா பூக்குது இதுவும். இந்த செடி வந்து நான் போன் மில் போடும்போது அதில் ஏதோ புழு ஏதோ இருந்ததா என்னன்னு தெரியல. அதனால் வந்து அந்த செடி கொஞ்சம் அப்படியே பட்டு போன மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன், இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லோ செடி பார்க்கலாம். ஸோ ஒரே டைமில் வந்து ஒரு கிளையில் 5 மொட்டு இருக்குது, இன்னும் 2, 3 கிளை விட்டுருக்கு. ஸோ அதுலேயும் வந்து ஒரு 3, 4 மொட்டு இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 10 மொட்டு கிட்டே இருக்குது இந்த செடியிலேயே இந்த டைமில். கிளையும் நல்லா புதுசாக வந்துட்டுருக்கு, பெரிய கிளையாக வந்திருக்கு. ஆனால் நான் வாங்கிட்டு வரும்போது இவ்வளோ பெருசாக இருந்ததான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 3, 4 கிளை இருந்திருக்கும். இப்போ வந்து நிறைய கிளை விட்டு அதில் நிறைய மொட்டு வருது. இந்த பிங்க் கலர் ரோஸ் செடியில் தான் நான் போன் மீல் போடும்போது அதில் ஏதோ புழு இருந்திருக்கு போல். ஸோ அந்த புழு வந்து மண்ணில் போயிட்டு நிறைய புழுவாக ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை நான் பார்த்துட்டு எடுத்து போட்டுட்டேன். பட் செடியில் இருக்க இலையெல்லாம் கொஞ்சம் காஞ்சி கீழே கொட்டிகிட்டு இருந்தது. ஸோ நான் காஞ்ச இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உரம் போட்டு விட்டுருக்கேன். இப்போது ஓரளவுக்கு துளுத்து வந்துட்டுருக்கு.
டோட்டலாக இந்த ரோஸ் செடியிலேருந்து இந்த லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஒரு 25-30 பூக்கு மேலேயே பறிச்சாச்சு. அதுலேயும் இந்த எல்லோ கலர் பூ தான் வந்து நிறைய வந்தது. பிங்க் வந்து ஒரு 2-3 தான் வந்துருந்தது. ரெட் கலர் ரோஸ் வந்து ஒரு 10 கிட்ட வந்துருந்தது. பட் எல்லோ கலர் தான் கொஞ்சம் அதிகமாகவே பூத்து இருந்தது. ஸோ ஒவ்வொரு டைமும் நிறைய பூ பூத்ததுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு விட்டுருவேன். அண்டு சாட்டர்டே சண்டேயில் கொஞ்சம் பஞ்சகாவியமும் தெளித்து விடுவேன். ஸோ புதுசாகவும் மொட்டு நிறைய வைக்கிது. இலையும் நல்லா புதுசாக துளிர்த்து அதுலேருந்தும் மொட்டு வருது. பூச்செடி நல்லா வந்துட்டுருக்கு. மாண்டஸ் புயலுக்கு முன்னாடியே ஒன் டைம் சென்னையில் வந்து ரொம்ப நல்லா காற்றடிச்சிது. ஸோ அந்த டைம்லேயே வந்து இந்த ரோஸ் செடி எல்லோ கலர் ரோஸ் செடியோட கிளைலாம் கொஞ்சம் சாஞ்சு இருந்தது. ஸோ அப்போவே நான் வந்து கயிறு வச்சு எல்லாத்தையும் இழுத்து கட்டியிருந்தேன். ஸோ அதனால் மாண்டஸ் புயல்லையும் எந்த பாதிப்பும் இல்லை இந்த ரோஸ் செடிக்கு. இந்த பெரிய ரெட் கலர் ரோஸ் செடியில் மட்டும் மேலே வந்திருந்த புதுசாக துளிர்த்திருந்த காம்பு வந்து உடஞ்சி விழுந்துட்டு இருந்தது. ஸோ அதை தவிர வேறு எந்த பாதிப்பும் இல்லை இந்த ரோஸ் செடியில். ஸோ இதில் பாருங்கள், இந்த ஒரே செடியில் ஒரே டைமில் ஒரு 4-5 பூ பூத்து இருந்தது. ப்ளஸ் பக்கத்துலேயும் ஒரு எல்லோ கலர் ரோஸ் செடி இருந்தது. ஸோ அதுலேயும் ஒரு 2 பூ இருந்தது. ஸோ எல்லோ தான் வந்து அதிகமாக பூத்துட்ருக்கு. இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் பூத்த பூ தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.